குட் மார்னிங். அன்பார்ந்த நட்புலரி நண்பர்களே, எல்லோருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். ஒழுங்கு, தெளிவு, வழி நடத்தல், இந்த மூன்றின் சங்கமமே தலை. ஒரு மனிதனின் தலை எவ்வாறு செயல்படுகிறதோ அதேபோல் அவன் வாழ்க்கையின் திசையும் நிர்ணயிக்கப்படுகிறது. அத்தகைய தலைமை சிந்தனை குறித்தே இன்றைய நட்புலரி சிந்தனை. இன்றைய உரை அறிவு மட்டுமல்ல, அறிவை மனித நேயத்துடன் பயன்படுத்தும் கலை. கல்வி, உளவியல், ஆலோசனை, பயிற்சி என்ற பல தளங்களில் அனுபவம் பெற்ற ஒரு சிறப்பு ஆளுமையின் பார்வை. இன்றைய நட்புலரி மேடையில் பிஜி தமிழ் ஆசிரியை, 3 முதுகலை பட்டங்கள், MA, MPhil, PhD, MSc என கல்வியில் பல படிகளை கடந்தவர். உளவியல் ஆலோசகர், சுவாசம் அறக்கட்டளையின் நிறுவனர், போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் இன் சர்வீஸ் ட்ரைனிங் வழங்குபவர், அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் அன்பான அணுகுமுறையுடன் கெஸ்ட் லெக்சராகவும், மேலும் ஒரு திறமையான சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர், திருச்சிராப்பள்ளி காலத்தின் பெயர் மாற்றங்களை கடந்த நகரம். பழங்காலத்தில் திரிசிராபுரம், திரிசிராப்பள்ளி, நாயக்கர் மற்றும் ஆங்கிலேயர் காலத்தில் ட்ரிச்னோபோலி, அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளி, இன்று எளிமையுடன் திருச்சி என உலகம் அழைக்கும் தமிழகத்தின் மைய நகரம். காவிரி நதி வளர்த்த நாகரிகம், மலைக்கோட்டை சாட்சியமான வரலாறு, நிர்வாகம், கல்வி, பாதுகாப்பு என்று பல தளங்களில் இந்த நகரம் உருவாக்கிய மனிதர்கள் இன்றும் தேசத்திற்கு திசை காட்டுகின்றனர். இவர் ரஜினிகாந்தின் ரசிகர். நான் ஒருவன் வந்தால் 100 பேர் வருவாங்க என்ற வாசகம் போல, ஒரு மனிதனின் தலை உறுதியாய் இருந்தால் அவன் சிந்தனையும் செயல்பாடும் சமுதாயத்தையே முன்னேற்றும். புத்தக வாசிப்பு, இசை ரசனை, பல ஆன்லைன் மேடைகளில் பயிற்சி அமர்வுகள், அனைத்தும் மனித மனத்தை செம்மைப்படுத்தும் கருவிகள். இந்த சிறப்பு சிந்தனையை நம்மோடு பகிர வருபவர் இன்றைய நட்புலரி உரையாளர் திருமதி சிங்கம் ஸ்ரீவித்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேம், ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் என்னை பத்தி நிறைய சொல்லிட்டாரு. அதனால நான் இன்னும் கொஞ்சம் நிறைய என்னை மேக்கவர் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிறேன். அதனால இந்த நட்புலரி தளத்துல பயணிக்கிறவங்க அனைவருக்கும் காலை இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய தலைப்பு வந்து தலை. தலை அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, தலை சரியில்லை, அதுக்கப்புறம் என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமான கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சிலப்பதிகாரத்துல ஒரு கூற்று ஒண்ணு வரும். கோவலன் வந்து போறான், கண்ணகியை விட்டுட்டு கோவலன் வந்து போயிட்டு இருக்கும் போது, அப்ப வழியில ஏத்தாப்புல இருக்கிற ஒரு முதியவர்கிட்ட போய் கோவலன் கேட்கறான், இந்த சைடு வந்து நம்ம இந்த பக்கத்துல வந்து நம்ம மதுரைக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உன்னுடைய தலை எட்டும் வரை, உன்னுடைய கண் எட்டும் வரை நீ செல்லுகின்ற கொடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மதுரை மாநகரத்தோட பரப்பு விரிந்தது அப்படின்னா. உடனே அவனுக்கு புரியல. அப்ப அவர் சொல்வாரு, உன்னுடைய தலை அப்படிங்கும்போது, அப்ப நான் இந்த பக்கம் போலாமா தான் வழி கேட்டேன், ஆனா உன்னுடைய தலை அப்படிங்கிறீங்களே அப்படின்னா, ஒரு மனிதன் முழுமையானவன் என்பதை சுட்டி காட்டக்கூடிய உறுப்புகள்ல மிக முக்கியமானது தலை. ஒரு மனிதனுக்கு தலை வந்து இல்ல அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாதும்மா. அந்த மாதிரி இந்த மதுரை மாநகருடைய தலை அப்படிங்கிறது, இதிலிருந்து இது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதோட பரந்த நிலப்பகுதியை சார்ந்தது. நீ அதுல ஒரு பகுதியில நிக்கிற, நீ போயிட்டே இரு. உன்னுடைய மதுரை மாநகர் சென்றடைவாய் அப்படிம்பார். அப்ப அந்த சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய தலை அப்படிங்கிறதுடைய வார்த்தைகள், இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, தலை இல்லை அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையில எதெல்லாம் அடைய முடியுமோ, அதெல்லாம் அடையவே முடியாது. ஒரு சிறந்த ஆளுமை அப்படிங்கிறதுக்கு அதுதான் பிரதானம். என்னதான் வீட்ல நம்ம நெறைய பேர்கள் இருந்தாலும், இந்த ரேஷன் கார்டுல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி அப்படிங்கும்போது, அதுல வரக்கூடிய அந்த 2 எழுத்து தான். அந்த தலைவன்,
தலைவி அப்படிங்கிற அந்த வன்னு வீ எடுத்துட்டோம்னா தலை அப்படிங்கிறது வரும். அப்ப எத்தனை பேர் இருந்தாலுமே அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஆட்களில் மிக சிறந்தவர்கள் ஒருவராக தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் தான் அந்த குடும்பத்தோட ஆணி வேரா இருப்பாங்க. அந்த ஒருத்தருடைய சாராம்சம் அந்த குடும்பத்தை முழுவதும் கட்டி காத்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு வேர் வந்து மண்ணுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. ஆனா மரம் மட்டும் மேல வளர்றத பார்க்க முடியுமோ, அது மேல அது மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்பத்துடைய ஒற்றுமைக்காக பாடுபடுவங்கள் அந்த குடும்பத்துடைய தலையாய விருட்சமாக இருப்பாங்க. அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க, "ஆள் போல் தழைத்து அருகு போல் வளர்ந்து" அப்படிம்பாங்க. அந்த தலை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஆளுமை திறன்கள எடுத்துக்கிட்டா, அத பர்சனாலிட்டி குரோத்ல மிக முக்கியமானது. இப்ப கூட நம்ம அடிக்கடி சொல்லுவோம். குறிப்பா சொல்லப் போனோம்னா, நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல சந்திக்க போறோம். அப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகள், "திறமையான தலைவர்கள், திறமையான தல அங்க இல்லப்பா. அதனால இது ஒண்ணுமே சொல்ல முடியாது." எப்போ திறமையா அப்படின்னு சொல்லும்போதே, அதுல ஒரு வார்த்தை வந்துரும். திறமையா அப்படின்னு சொல்லும்போதே, தலை அப்படிங்கிறது வந்துரும். அப்ப ஒரு தலைவனோ, ஒரு தலைவியோ, ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு முக்கியமோ, அதுபோல் அவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு மிக முக்கியமானது இந்த தலையாய கடமைகளில் ஒன்று அப்படிம்பாங்க. நீங்க நல்லா சொல்லப் போனோம்னா, தமிழ எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய தலையாய கடமைகளில் முதல் கடமை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, எடுத்தோனயே முதற் கடமைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏன் இந்த தலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம குளிக்கும்போதே முதல் முதல் தண்ணி விடும்போது, தலையிலேருந்து ஊத்தும்போது இருக்கக்கூடிய ஃபாரன்ஹீட் டிகிரி எப்படி மாறுது, கால்லேருந்து ஊத்தும்போது இருக்கக்கூடிய ஃபாரன்ஹீட் டிகிரி எப்படி மாறுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சொல்வதற்கும், ஒரு மனிதர்களுடைய ஆளுமை திறன்களை மற்றவர்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதற்கும், நான் யார் என்பதை அடையாளம் காட்டிக் கொள்வதற்கும், இந்த தலை அப்படிங்கிறது மிக முக்கிய வார்த்தைகளாக பிரதிபலிக்கிறது. சரி, ஏன் இந்த தலைய வந்து நம்ம இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னொரு காலத்துல அதாவது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த என்னுடைய தமிழ் முறைகள்ல நான் சொல்லணும்னா, கடையேழு வள்ளல்கள்ல 7 பேர் இருப்பாங்க. அதுல காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வள்ளல் ஒருத்தர் இருக்காரு. அதாவது நம்ம எப்பயுமே இந்த பாரி, ஓரி இவங்கள மட்டும் தான் பார்த்திருப்போம். அதியமான் இவங்களெல்லாம் பார்த்திருப்போம். இந்த காரிய பத்தி நம்ம ரொம்ப பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அந்த காரி என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய வள்ளல் தன்மைகளை நிரூபிப்பதற்காக, அ தன்கிட்ட ஒருத்தர் வராரு. வந்துட்டு, "எனக்கு உங்களால முடிஞ்சது என்னலாம் குடுக்க முடியுமோ, அதெல்லாம் குடுங்க" அப்படிங்கிறாரு. உடனே காரி சொல்றாரு, "எது வேணும்னு சொல்லுப்பா. அத நான் தர்றதுக்கு கடமைப்பட்டுருக்கேன். நான் வள்ளல் தான், இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா உனக்கு என்னன்னு தேவைங்கிறத குடுக்கும்போது தான், நான் அந்த வள்ளல் தன்மையை பூர்த்தி செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே அப்ப அந்த எதுத்தாப்புல இருக்கிறவர் சொல்றாரு, "நான் பாடி பரிசில் பெறக்கூடிய ஒரு சாதாரணமாக மகன். ஆனால் நீங்களோ அரச சபையில் இருக்கக்கூடிய வள்ளல் தன்மை பெற்றவர். உங்களுடைய தலையில் உள்ள கிரீடத்தை என்னுடைய தலையில் சூட்டுங்கள்" அப்படிங்கிறார். உடனே அந்த காரி சொல்றாரு, "தலையில உள்ள கிரீடத்த சூட்டினா மட்டுமே நம்ம தலைவனாக முடியாது. என் தலையில் உள்ள கிரீடமானது என் தலையை காக்கிறதை விட மற்றவர்களை நன்றாக காக்கிறது. அதுபோல் என் தலையையும் வேணாலும் நான் உனக்கு தருகிறேன்" அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. அப்ப ஒரு மனிதனுடைய தலையில் உள்ள கிரீடம் அவனை காக்க வேண்டுமானால், அவனுடைய தலை அதை நன்றாக கவனித்து காக்க வேண்டும். அப்ப உடனே அந்த வாங்க வந்தவர் சொல்றாரு, "தாங்களுடைய தலையை வாங்குவதற்காக நான் வரவில்லை. தங்களிடமிருந்து தங்களுடைய வள்ளல் தன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தான் வந்துள்ளேன்" அப்படிங்கிறாரு. உடனே அப்ப காரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "என்னுடைய வள்ளல் தன்மையோட எல்லை என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய வா" அப்படின்னு சொல்லி ஒரு பரந்த நிலப்பகுதிக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு பக்கம் சதுப்பு நிலக்காடு, ஒரு பக்கம் நல்ல கலர் நிலம், ஒரு பக்கம் நல்ல வயல்வெளி. இது 3மே நிலம் தான். ஆனா, "இந்த நிலத்துல உனக்கு எந்த நிலம் வேணுமோ நீ எடுத்துக்கோ" அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, "3 நிலத்தையுமே என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. உடனே அவரும் சொல்றாரு, "சரி நான் அந்த 3 நிலத்தையுமே உன்கிட்ட நான் குடுத்துர்றேன்ப்பா" அப்படிங்கிறாரு. சிறிது தூரம் கழித்து கொஞ்சம் தூரம் போனோனே, ஒரு நல்ல அழகிய அரண்மனை இருக்கு. உடனே அவர் அத பார்க்குறாரு. பார்த்துட்டு, "எனக்கு இந்த நிலப்பகுதிய தவிர இந்த அரண்மனை நல்லா இருக்கு. இந்த அரண்மனைய குடுத்துர்றீங்களா?" அப்படிங்கிறாரு. "சரி அதையும் எடுத்துக்கோ" அப்படிங்கிறாரு. கொஞ்ச தூரம் போனோனே, அழகிய தேர் இருக்கு. அந்த தேர்ல இருக்கக்கூடிய அழகினை பார்க்குறாரு. பார்த்துட்டு, "இந்த தேரும் நல்லா தான் இருக்கு. இந்த தேரையும் என்கிட்ட குடுத்துருங்கங்கிறாரு." அதையும் அவர்கிட்ட குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிர்றாரு. அப்ப ஒவ்வொன்னா பார்க்கறதுக்கு இவருடைய ஆசை அளவு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப ஆசை அளவு அதிகரிக்க, அப்ப என்ன சொல்றாரு, உடனே "இன்னும் எவ்வளவு வேணும் உனக்கு?" அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க ஒவ்வொன்னையும் கடந்து போக, போக எனக்கு உங்களுடைய ஆசைகள், நீங்க காட்டக்கூடிய பொருள்கள்
எனக்கு ஆசை அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே கடைசியா தன்னுடைய அரண்மனைக்கு அவர கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தோனே, "எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. "என்ன? சொல்லுப்பா" அப்படிங்கிறாரு. "எனக்கு நிலம் குடுத்தீங்க, அரண்மனை குடுத்தீங்க, எல்லாமே குடுத்தீங்க. ஆனா, இதெல்லாம் கட்டி காக்கக்கூடிய தன்மைகள எனக்கு நீங்க சொல்லி தரலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அப்ப காரி சொல்றாரு, "ஒரு மனிதன் தன்னை காக்க வேண்டுமானால், அவன் முதலில் தன் அறிவை விட தன் மனதை காக்க வேண்டும். அப்பொழுது அவன் தலையானது காக்கப்படும்." அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சர்றாரு. அப்ப நான் எல்லாத்தையும் வாங்குறேன். எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நெனைக்கிறேன். என்னுடைய அறிவு அங்க வேலை செய்யுது. ஆனா, என்னால எத மட்டும் தான் காக்க முடியும், எத காக்க முடியாது அப்படிங்கிறத என்னுடைய மனது தீர்மானம் பண்ணணும். அப்ப அந்த மனத நான் தீர்மானம் பண்ணினா தான், என்னுடைய அறிவு அதை காக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னாரு. அப்ப அந்த அறிவை காக்க வைக்க வேண்டுமானால், என்னுடைய மனது நன்றாக இருக்க வேண்டும். அந்த மனதை செம்மையாக வைத்தால், என்னுடைய தலை என்னிடம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, "தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்" அப்படின்னாங்க. அ எதுல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எதுல இந்தியால சுதந்திர போராட்டம் நடக்குது. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடம் வந்து பிரிவினைக்கு வருது. அப்ப பிரிவினைக்கு வரும்போது, நம்முடைய மாப்போசி சொல்றாரு, "நாங்கள் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன் தலைய குடுக்கணும்? உடம்புல எத்தனையோ பகுதி இருக்கு. கை இருக்கு, கால் இருக்கு. அதெல்லாம் குடுக்கலாமே. ஏன் அந்த தலைய குடுக்கணும்? அத மட்டும் ஏன் அவர் குடுத்து அந்த இடத்த காக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோடிங் வேர்டுக்கான அர்த்தங்களை நான் தேடினேன். அப்பதான் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னை செம்மையுறுவதற்காக செய்யப்பட்ட வேலைகளில் முதல் வேலை தன்னுடைய தலை. அவன் யாரு? என்ன? எப்பேர்ப்பட்டவன்? அப்படிங்கிறத அவனுடைய முகபாவனைகளை விட அவனுடைய வாய் வார்த்தைகள் காமிச்சிருமாம். அதனால தான் சொல்வாங்க, "தவள தன் வாயால கெடும்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் யார் அப்படிங்கிறத பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு உன்னுடைய உருவம் தேவை. ஆனா, நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு உன்னை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உன்னுடைய வார்த்தைகள் போதும். அப்ப இந்த வார்த்தைகள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? என்னுடைய முகம். என்னுடைய முகம் எதற்குல இருக்கு? தலையோட இருக்கு. அப்ப என்னுடைய வார்த்தைகள் மூலமாக நான் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது, அந்த வார்த்தைகள் என்னை கூறிட்டு கா என்னை காக்க வேண்டுமானால், நான் என்னை அவமதிக்காமல் இருக்க வேண்டுமானால், நான் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அதனால தான் மாப்போசி அழகா சொல்லியிருக்காரு, "தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்" அப்படின்னாரு. அதுல 2 தலை இருக்கு பாருங்க. ஒண்ணு தலைய கொடுத்துருவோம். தலைய கொடுத்துட்டு எத காப்போம்? தலைநகரத்த காப்போம். அப்ப நகரம்ங்கிறது என்ன? இந்த தலைநகரம் அப்படிங்கிறது என்ன? நகரம் அப்படிங்கிறது நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஊர். ஏன் இந்த நகரத்தோட மெஜாரிட்டி தலைநகரமா வருது? அப்ப அந்த இடத்துல ஏன் தலைன்னு சொன்னாங்க? முதல் நகரம்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் தலைநகரம்னு சொல்றாங்க? அப்ப ஒரு வார்த்தைகளில் இல்லாத செறிவு, ஒரு வார்த்தைகளில் இல்லாத அடர்த்தி, தமிழ் வார்த்தைகள்ல இருக்கு. இத நம்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஒரு பொருள நம்ப எப்படி என்ன சொல்றது அப்படின்னா, அ தமிழ்ல இருக்கக்கூடிய பழங்கால முறைகள்ல, எண் எழுத்து முறைகள்ல சின்ன வயசுல இருந்து இந்த புளியங்கொட்டைய வச்சு விளையாடும்போது, இந்த கடைசியா பல்லாங்குழியில முடியும்போது, கடைசி பல்லாங்குழியில கடைசி ஓட்டையிலருந்து அந்த சோழிய நம்ப எடுக்கும்போது, தலைமுடிவு அப்படிம்பாங்களாம். அப்ப அந்த தலைமுடிவு என்ன அப்படின்னா, ஒருத்தரோட முடிவு மற்றவர்களுடைய ஆரம்பமாம். அதனால தான் நகரத்தோட முடிவுகள் மற்ற நகரங்களில் ஆரம்பமாக இருப்பது தான் அது தலைநகரமாக இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைகளுடைய செறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இத்தன நாள் இல்லாத ஒரு வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஏன் தலைக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அப்ப அந்த சிவனின் தலையில் உள்ள நீர் புனிதமானது. அப்ப சிவனோட தலையில இருக்கக்கூடிய கங்கை வெளியில ஓடுது. ஆனா, யாருடைய தலையில இருக்கிறது? கங்கையவே தன் தலையில் அடக்கி வைத்தவர் சிவபெருமான். அப்ப கங்கை தன்னுடைய தலையில் வைத்த சிவபெருமானுக்குள்ள உள்ள மகிமையும், கங்கைக்குள்ள மகிமையும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல கங்கையவே அடக்கிட்டாரு சிவபெருமான்ங்கிறோம். அப்ப கங்கை பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படிங்கிறோம். அப்ப எதுதான் உண்மை அப்படின்னு பார்க்கும்போது, எதெல்லாம் மனிதன் அடக்க வேண்டுமோ, அதையெல்லாம் மனிதன் அடக்கி ஆண்டால், அவனுடைய தலை என்றும் தப்பித்துக் கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு தான் தலை வாழ்க்கையில் முதன்மையானது. இத குறிப்பா சொல்ல போனோம்னா, நம்மளுடைய ராமாயண கதாபாத்திரங்கள்ல ராவணனுக்கு 10 தல. ஆனால் ராமருக்கு ஒரே தல தான். மண்டோதரிக்கும் ஒரே தல, சூர்ப்பனைக்கும் ஒரே தல. ஆனா ராவணனுக்கு மட்டும் 10 தலைகள் குடுத்தான். இந்த 10 தலைகள வாங்கின ராவணன்
தன்னுடைய தலையின் முக்கியத்துவத்தை அவன் அறிந்திருந்தால் அவனுடைய தலை மற்றவர்கள் கையால் சிறைப்பட்டிருக்காது. ஆனால் ராவணன் என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய தலையோட தன்மையை இழந்து ஆணவத்தோட மிகுதிக்கு சென்றான். ஆணவத்தின் அழிவு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுதல். அதை அழகாக என்னுடைய கம்பராமாயணம் செய்யுள்ள கம்பர் அழகா சொல்லியிருப்பார். ஆணவம் செருக்கெடுத்து சென்றான், அங்கே அகந்தை அழிந்தது. அகந்தை அழிந்ததால் அங்கு ஒரு புதிய மான் உற்பத்தியானது. புதிய மான் உற்பத்தியானதால் அங்கே சீதை சிறைபிடித்தான். சீதையை சிறைபிடித்தான். சீதையை சிறைபிடிப்பதற்காக தான் சிறையில் சென்றடைவான் என்று அறியாத ராவணன் அப்படிம்பாரு. அப்ப அழகாக தன்னுடைய தலை 10 தலை இருக்கும்போது, இன்னைக்கும் சொல்றோம் நம்ப 10 தலை ராவணன் அப்படிங்கிறோம். அப்ப நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தலை, ஆனால் ராவணனுக்கு இருக்கக்கூடிய 10 தலை. ஆனால் அதை அழகாக பிரிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்ச நம்ப, எப்படி கொண்டு போய் சேர்த்திட்டோம்? அவன மாதிரி பிறன் மனைவி மீது ஆசை கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு எத்தனை தலைகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்ல. அந்த தலைகளால நான் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதோ, அதை பொறுத்து தான் என் வாழ்க்கையை நான் தகவமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறோம். சரி, எதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா, தல அப்படிங்கிறத பார்த்தா இன்னைக்கு சினி ஸ்டார்ஸ்ல உலகத்துல இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. தல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு இருக்கிறது தலை. அப்ப தலை வேற, தலை வேறயா? ஆமா, நிச்சயமா வேற. யாரெல்லாம் தலை முக்கியத்துவம் குடுப்பாங்க அப்படின்னா, த கிரேட் லெஜெண்ட் அந்த லீடர்ஸ் இருப்பாங்க. தலைவர்கள் எல்லாம். குறிப்பா சொல்லப் போனோம்னா, எனக்கு எப்பயுமே பிடிச்சது திருப்பூர் குமரன் தான். சின்ன வயசுலயே 18 வயசு, 17 வயசுலலாம் அடி, உத வாங்கி கையில ஒரு தன்னுடைய சுதந்திர போராட்ட கொடிய வச்சுக்கிட்டு, யார் என்னை அடிச்சாலும் பரவால்ல. நான் வந்து என்னுடைய தாய் மண்ணுக்காக நான் இத சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் தான் தலைவர்கள். அப்ப இந்த தலைவர்களை நாம் கொண்டாட வேண்டிய தினங்களில், சில பல காரணங்களால் நாம் யாரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில ரீல்ஸ் மோகத்தினால ஒரு சில ஆட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும். அப்ப நம்ம யார கொண்டாடணும்? யார கொண்டாடக்கூடாது? யார பிரிஸ்கிரைப் பண்ணணும்? யார பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது? ஆளுமையான மனிதர்களை நான் என்றும் என்னுடைய முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்கும். ஏன் ஆளுமையான மனிதர்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன அலெக்சாண்டர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? போர் வீரர். திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு சண்டையில ஒரு சிறைச்சாலையில அடைபட்டுறாரு. அவரால அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வர முடியாமலாம் இல்ல. ஆனா எத்தன பேர்ல இருந்தாலும் ஒரு போர்க்களத்துல பல லட்சம் பேர்கள தோற்கடித்தவரு. ஏன் அவரால அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வர முடியல? அப்ப அவருடைய நண்பர் ஒருவர் அவர் விளையாடுவதற்காக ஒரு சதுரங்க அட்டைய கொண்டு போய் குடுக்குறாரு. உடனே அவரும் அதை பார்த்துட்டு, அத திறந்து பார்த்துட்டு விளையாடவா அப்படின்னு நெனச்சுட்டு அந்த நண்பர் வந்துட்டாரு. ஆனா, அந்த அலெக்சாண்டர், நான் இத்தன பேர கொன்றோம். இத்தன பேருடைய பாராட்டுகளை நாம் பெற்றோம். நம்ப எப்படி இப்படி தோத்து போயிட்டோம்? நம்ப போய் இந்த சிறைச்சாலையில இருக்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கும் பொழுது, அவருடைய மனமானது வேதனைப்பட்டு, வேதனைப்பட்டு அந்த புழுக்கத்திலேயே இருந்துட்டாரு. ஆனா, அந்த ஒரே ஒரு சதுரங்க அட்டைய திறந்திருந்தாருன்னா, அதுக்குள்ள இருந்து அந்த சதுரங்க அட்டையில இருந்து அந்த ஜெயில்ல இருந்து, அந்த சிறைச்சாலையில இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகளை அவருடைய நண்பர் அதுல அழகா போட்டு குடுத்திருக்காரு. ஆனால் இந்த மனமானது என்ன செய்யுது அப்படின்னா, நான் இதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மனசு நொந்துக்கும்போது, இந்த தலையில் உள்ள நியூரான்ஸ் அண்ட் நெப்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நல்ல வழிகளை பெற்று தரவே தராது. எப்பயுமே நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பவர்களுக்கும், எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, நேர்மறையான எண்ணக்காரங்க எப்படி இருப்பாங்க? சரி வந்துருச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது என்ன? பார்ப்போம் அப்படின்ருவாங்க. இந்த எதிர்மறை எண்ணங்கள் ஏன் இப்படி ஆச்சு? எதனால இப்படி ஆச்சு? எனக்கு மட்டும் தான் இப்படி ஆச்சா? நான் எந்த இதுவும் பண்ணல. ஆனா இப்படி ஆயிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப யோசனை நல்ல விதங்களில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. யோசனையோட தீவிரம் அளவுக்கு அதிகமாக போனால், ஒரு அலெக்சாண்டர் உலகத்தையே வென்றாரு. தன்னுடைய காலுக்கு அடியில போட்டாரு. ஆனா, ஒரு 4க்கு 4 செவுத்துக்குள்ள போட்டு அவர உட்கார வச்சுட்டு, வெளியில வர்றதுக்கு அவரால முடியல. அந்த இடத்திலேயே அவர் தன்னுடைய மன உளைச்சல சம்பாதிச்சுக்கிட்டாரு. ஒரு
மரப்பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எலிய போட்டுட்டு அந்த எலி வெளியிலே வர முடியாது. ஆனா, ஒரு எல்லாத்தையும் ஓட்ட போட்டுரும் அந்த எலியால. ஆனா, ஏன் அந்த மரப்பெட்டியில இருந்து வெளியில வர முடியல? இத்தனைக்கும் எல்லா இடத்துலயும் தன்னுடைய பல்லுல கடிக்குது. எல்லா இடத்துலயும் தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யக்கூடிய ஒரு எலி, ஒரு மர பெட்டிக்குள்ள போய் விழுந்துருச்சுன்னா, அத புடிச்சுட்டோம்னா, வெளியில வர முடியல. அப்ப அந்த சூழ்நிலைகளை கையாள தெரியாதனால, நாம் சில நேரங்களில் சிறைப்பட்டு விடுவோம். அப்பொழுது நம்முடைய தலையில இருக்கக்கூடிய மூளை பகுதியானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாதுகாப்பான பெட்டகத்துல வச்சிருக்காங்க. அது 5 லேயர் கொண்டு அழகாக அத வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு முட்டைக்கோஸ் எப்படி இருக்குமோ, அதுபோல நம்மளுடைய மூளையானது செயல்படும். எப்பயுமே மூளை நம்மகிட்ட ஒரு சில தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். "இத செய்யாத, இது வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம என்ன செய்ய மாட்டோம், அத கொஞ்சம் ஒதுக்கிருவோம். அத ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பயே நெனச்சேன், ஆனா இத செஞ்சதுனால நான் இப்படி தப்பா போயிருச்சு அப்படிம்போம். ஆனால் இந்த மூளை ஒவ்வொரு முறையும் நமக்கு சில கட்டளைகளை உருவாக்கி தரும். சில நல்ல பல செயல்களை நம்முடன் அது உரையாற்றும். ஏன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறிப்பா சொல்ல போனோம்னா, சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செயல் செய்வதற்கு கூச்சமோ, அச்சமோ எதுவுமே செஞ்சிருக்கவே மாட்டோம். யார் என்ன நெனச்சாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அந்த இடத்துல நம்ப தான் தலைவர். அந்த இடத்துல நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல செஞ்சிருப்போம். ஆனா கொஞ்ச நாள் வளர வளர பார்த்தோம்னா, நம்பகிட்ட நம்மள அறியாம மத்தவங்க ஏதாவது சொல்லிருவாங்களா? மத்தவங்க ஏதாவது நம்மள பத்தி தப்பா நெனச்சுருவாங்களா? மத்தவங்கலாம் சும்மா தானே இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் இத செய்யணும்? த பாசிட்டிவ் மோடோ, இல்ல நெகட்டிவ் மோடோ அந்த இடத்துல நம்பளோட எண்ணங்களுக்கு நான் முக்கியத்துவம் குடுப்பதை சில நேரங்கள்ல நம்ம வந்து பின்வாங்கிருவோம். அப்ப இந்த தலையானது அ என்ன செய்யுது அப்டின்னா, "இல்ல நம்ம முன்னாடி போ" அப்டின்னு சொல்லும். ஆனா கால் போகும். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துரும். நீங்க வேணாலும் பாருங்க. ஒரு நல்ல எல்லாவித டேலண்டுமே இருக்கும். ஆனா, அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில என்ன சொல்றது? ஒரு ஒரு கூச்ச சுபாவம் இருக்கிறவங்க, அவ்வளோ பிரிஸ்கிரைப்டா வெளில வரமாட்டாங்க. ஆனா, அவங்க வெளில வந்தாங்கன்னா, நல்லா செய்வாங்க, நல்லா பண்ணுவாங்க. அப்ப அவர்களை உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த நியூரான்ஸ் வந்து நம்மகிட்ட அதிகமா போராடும். அவங்கள வந்து எப்படி வெளில கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப 10 பேர் இருந்தாலுமே சரி, அந்த அவங்கள தனியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அவங்க எல்லாமே பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லா உரையாடல்களுக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனா, மேடை ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஷிவரிங் ஆயிருவாங்க. அவங்க நல்ல தலைவர்களா தான் இருப்பாங்க. ஆனா, இந்த சில நேரங்களில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும்போது, நாம் நம் நிலையிலிருந்து சற்று பின்வாங்குகிறோம். அதனால நம்ப எத பயன்படுத்துறோங்கிறத விட, எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் கையாளுகிறோம் என்பதை பொறுத்து, வாழ்க்கையில் தகவமைப்பு சார்ந்து உள்ளது. ஏன் இத சொல்றோம்? இந்த தலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாருமே வேலை செய்வோம். எல்லாருமே வேலை செஞ்சுட்டு, எல்லாருமே அந்தந்த இடத்துல ஓரமா நிப்போம். இந்த சீஃப் கெஸ்ட் த மொமெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது, யாருன்னே தெரியாது. ஆனா, அவங்களுக்கு அந்த இடத்துல போயி ஒரு பூ தூவுறது, ஒரு பன்னீர் குடுக்கறது, ஒரு ஷால் போத்துறது, அந்த இடத்துல அவங்கள உட்கார வைக்கிறது, அ அந்த வேலைய செய்த மற்றவர்கள் எல்லாம் தூரக்க நிப்போம். அ அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப நம்ப யோசிப்போம். இந்த வேலையெல்லாம் நானே யோசிப்பேன். இந்த வேலையெல்லாம் நம்ப செஞ்சோம். ஆனா, நம்ப இந்த இடத்துக்கு முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமயம் நான் யோசித்த சமயமும் உண்டு. அப்ப இந்த தலைமை பண்புக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நான் என்னை வளர்த்துக் கொள்வது அப்படின்னு அந்த இடத்துல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாதாரண நிலையில் இருந்த நான், கொஞ்சம் கொஞ்சமா சுதாரித்துக் கொண்டு, பல பல மேடைகளில் நான் எனக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் என்னை அலங்கரிக்கும் விதமாக நான் அமர சென்று விட்டேன். அப்ப எப்பொழுது இந்த தலை ஆனது நம் வசம் வருகிறது என்றால், நாம் நம் நிலையை நன்றாக வகுத்துக் கொள்ளும் பொழுது, சில சூழ்நிலைகளை கையாளக்கூடிய நெறிமுறைகளை கற்றுக்கொள்ளும்போது, 10 பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தர கூப்பிட்டு ஒரு வேலைய நம்ம குடுப்போம். ஏன்னா, அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. அவங்க தான் எங்களோட டான் அப்படின்னு சொல்லுவோம். இப்பலாம் சொல்லப்போனா எங்க பசங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், "அ எங்க டான் இவங்க தான்" அப்படிம்பானுங்க. ஏன் அப்டின்னா, அவனுங்களுக்கு தெரியும். இவங்க கிட்ட குடுத்தா இந்த வேல செஞ்சுருவாங்க. இவங்க கிட்ட குடுத்தா இந்த வேல செய்ய மாட்டாங்க. இவங்களால இத பிரிஸ்கிரைப்டா முடிக்க முடியும். அப்டின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அத்தன பேருக்குமே, எந்த அறிவுகள் இருக்கோ, இல்லையோ அவங்களுடைய ஆளுமை இருக்கு. ஆனால்,
அதை பயன்படுத்துகின்ற மக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளில் நெறிவுத்தன்மையை பின்படுத்தாத போதுதான் நல்ல தலைவர்களை நாம் இழக்கிறோம். ஏன்னா நான் ஒரு டீச்சரா சொல்றேன். உங்க வீட்ல இருக்கக்கூடிய பசங்க கூட நல்ல ஆளுமை மிக்கவர்களா இருப்பாங்க. ஆனா, நான் சொல்றத அவன் செய்யல அப்படிங்கிறதுக்காக அவன நம்ம திட்டும் பொழுது, அவன் தனக்கு தானே சில பிரச்சனைகளை சந்திக்கிறான். அப்போ ஒரு தலைவர்களை உருவாக்க வேண்டுமானால், ஒரு செடிய நடுறோம். அது அது போக்குல தான் வளரும். நடுறதுக்கு தான் எனக்கு உரிமை உண்டு. அது எக்ஸ்ட்ரா வளர்ந்தா நான் வெட்டலாம். ஆனா, அது மறுபடியும் என்னோட போக்குக்கு வளரும்லாம் சொல்ல முடியாது. அது அது போக்குக்கு தான் வளரும். அதுதான் தலைவர்கள். அவங்களுடைய போக்கில் அவர்களுடைய கருத்துக்களை அழகாக தெரிவிப்பவர்கள் தான் தலைவர்கள். அவர்களை பின்பற்றுகின்ற நாம் தொண்டர்களாக தான் இருப்போம். நானும் அந்த தலைவர் மாரி வரணும்னா, தலைவர் மாதிரி தான் வரலாம். தலைவர் ஆகணும்னா, நான் என்னோட வழியில நான் சிந்திக்கணும், செயல்படுத்தணும். வாஞ்சிநாதன் இருந்தான், திருப்பூர் குமரன் இருந்தான். துரை இருந்தாரு, காந்தியும் தான் இருந்தாரு. ஆனால் எல்லாரும் தலைவர்கள். ஆனா தலைவர்கள் அனைவரும் கொண்டு போன பாதைகள் வெவ்வேறு. அதனால் நாம் எதை கையாளுகிறோம், எப்படி கையாளுகிறோம், ஏன் கையாளுகிறோம், எதற்காக கையாளுகிறோம் என்பதை பொறுத்து நம்மளுடைய தலை மற்றவர்கள் காலில் மிதிபடாமலும், மற்றவர்கள் காலில் அடிபடாமலும், அழகாக ஆபரணமாக ஒரு இடத்தில் பத்திரப்படுத்துவதற்கான முறைகள் நம்மளுடைய வார்த்தைகள். குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒரு தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா இவங்கலாம் இருக்கிற வீட்லலாம் நாங்கலாம் வளர்ந்துருக்கேன். நான் வளர்ந்துருக்கேன். ஏன்னா, எனக்கு 8 சித்தி, 1 மாமா, அந்த பக்கம் 8 சித்தப்பா, 3 அத்தை. அப்படியே கல்யாண வீடு தோத்து போயிரும். காலையில எழுந்தோனே பார்த்தீங்கன்னா, யாரு என்ன ஏது அப்படியே கலகல கலன்னு இருக்கும். அ எங்க வீடு வாசல்லருந்து கொல்லை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒ முதல் அதாவது இங்க ஒரு வாசல், பின்னாடி சைடுல ஒரு வாசல், 2 தெரு சேர்ந்து எங்க வீடு அக்ரஹாரத்துல. அதனால அதுக்கப்புறம் கதவு தாண்டினோம்னா பக்கத்திலேயே வாய்க்கா. அப்ப அ அந்த 15 பேர் 16 பேர் இருக்கிற வீட்ல பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மேனா இருப்பாரு. அவர் வந்து இதுதான் அப்டின்னா அவ்வளோதான். அந்த குடும்பம் அவ்வளோதான். ஆனா சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க சித்தப்பா ஒண்ணு சொல்லுவாரு, எங்க அப்பா ஒண்ணு சொல்லுவாரு, எங்க அத்தை ஒண்ணு சொல்லுவாங்க. சண்டை அது மாட்டுக்கு, அதாவது ஒரு ஸ்பீக்கரே வேண்டாம் எங்க குடும்பத்துக்கு. டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு சண்டை நடக்கும். எங்க தாத்தா வந்து சமாதானப்படுத்துவாரு. அப்ப அப்பல்லாம் அதோட அருமையோ, பெருமையோ எனக்கு தெரியல. அ இந்த பக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள் எப்படின்னா, எங்க சித்தி வீட்ல பார்த்தீங்கன்னா 8 சித்திங்க. அ அந்த 8 சித்திங்களோட நிலைமை எப்படின்னா, எனக்கு இந்த பக்கம் நான் பெரிய பேத்தியா போயிட்டேன், எங்க அம்மா வீட்டு சைடு. அப்ப அந்த 8 சித்திங்களுக்கு இல்லாத முக்கியத்துவம் எங்க தாத்தா எனக்கு குடுப்பாரு. அப்போ அந்த 8 சித்திங்களுடைய கோவமும் என்னை சம்பாதிச்சுக்கும். ஏன்னா, நாங்க தான் என்னுடைய அப்பா, ஆனா உனக்கு செல்லம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்திலயும் இந்த பிரிஸ்கிரைப்டா நான் இருந்தோம். அப்ப ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று நான் வளரும் பொழுது, அந்த இடத்தில் உள்ள மனிதர்கள் பழகும் பொழுது, எனக்கு என்னதான் இருந்தாலும் சித்தி தான், மாமா தான். ஆனாலும் ஒரு சில இடங்களில் அவர்கள் அவர்களுக்காக நிலைமைகளை பார்க்கும் பொழுது, தப்பு நானே பண்ணியிருந்தா கூட எங்க தாத்தா என்னை திட்ட மாட்டாரு, பொண்ண திட்டுவாரு. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல நம்ப அப்பா நம்மள திட்டுறாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் வருகிறது. அப்போ அந்த தலை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நான் இப்பதான் யோசிச்சேன். ஏன்னா எங்க தாத்தா இல்ல. ஆனா அவ்வளவு ஆளுமையான மனிதர். எப்படி அப்படின்னா, அவ் அதாவது ஒரு தன்னுடைய கடமைகளை சரிவர செய்பவர். அ ஏன் அப்படின்னா, ஒரு ஈபில சாதாரணமா இருந்து கடைசியில ஏஇ வரைக்கும் போயிட்டு ரிட்டயர் ஆனவரு. 8 பொண்ணுங்கள தனியா நின்னு கல்யாணம் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே பேரன், பேத்தி எல்லாத்தையும் வளர்த்து படிக்க வச்சு, அ இப்பலாம் என்னால 2 பையன வளர்த்து படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு முடியல. எங்க தாத்தா எப்படிதான் அப்படி செஞ்சாருன்னே நான் யோசிப்பேன். இந்த பக்கம் இருக்கிற தாத்தாவும் அவ்வளோ செஞ்சிருக்காரு. அப்ப ஒரு குடும்ப நடப்பினர்கள்ல ஒரு தலை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத சொல்லுவாரு. அதே மாரி எங்க மாமனார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. என்னால செய்ய முடியாதது, நான் ஆண் மகனால் பிறந்ததனால், என்னால மாசமா மட்டும்தாம்மா ஆக முடியாது. மத்த எல்லா வேலையும் என்னால செய்ய முடியுமா அப்படிம்பாரு. அப்போ அந்த பிரிஸ்கிரைப்டு வேர்ட்ஸ் அப்படிம்பேன் நானு. ஆ இவங்க கிட்ட இருந்து இத கத்துக்கிட்டேன், இவங்க கிட்ட இருந்து இத கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வலிமையை மறக்காமல் கற்றுக் கொடுத்தவர்கள் என் உறவினர்கள். குறிப்பா சொல்ல போனோம்னா, "எதுனாலும் பார்த்துக்கலாமா" அப்படிம்பாரு. அப்ப எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா, அது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்ப நான் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், அவர்கள் கூறிக்கொள்வதில் நல்லதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. குறிப்பா சொல்லப் போனோம்னா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் படிச்சேன்.
அப்ப என்னுடைய தலை நல்லா இருந்திருக்கு. யார் இந்த இடத்துல தலை அப்படின்னா, என்னுடைய வீட்டுக்காரர் சொல்லலாம். அவர் குடுத்த இடம், அவர் குடுத்த மகிமை, நான் இந்த அளவுக்கு படித்து இன்னைக்கு ஒரு நற்புரளி தரத்துல நான் வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது இது அப்படியே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது என்னுடைய பையன் வந்துட்டான். அப்ப ஒரு குடும்ப உறுப்பினர்களில் முதல் தலைமுறையினரும், அதற்கு அடுத்த தலைமுறையினரும் இருக்கின்ற இடத்தை பொறுத்து, மற்ற தலைமுறையினர் தானாவே நன்றாகவே வளர்ந்து விடுறாங்க. அதனால தான் சொல்வாங்க, எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, தலை சரியில்லையெனில் அவ்வளதான் அப்படிம்பாங்க. அப்ப நாம் நன்றாக இருப்பதற்கும், நாம் நன்றாக வாழ வேண்டுமானால், நம்மை சுற்றியுள்ளவர்களை நாம் நன்றாக தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இல்ல நன்றாக இருப்பவர்களுடன் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதுதான் எண்சாண் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அதனால் இதில் இருக்கக்கூடிய அனைவர்களும் தலை சிறந்த தலைவர்களாக இருப்பீங்க. தலை சிறந்த ஆளுமை நபர்களாக இருப்பீங்க. தலை சிறந்த எப்படி சொல்றதுன்னா, தன்னுடைய செயல்களை செய்யக்கூடிய மாவீரர்களாக, வல்லவர்களாக, வளமருவர்களாக இருப்பீங்க. அதனால் எனக்கு வாய்ப்பளித்து என்னுடைய உரையை இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி மேடம். மிக சிறப்பு. தலை சரியில்லை என்றால் தலை எட்டும் வரை மதுரைக்கு வழி சிலப்பதிகாரத்தில் வருவது போல, குடும்ப அட்டையில் தலைவன் தலைவி ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி என் தலையாய கடமை குளிக்கும்போது தலையிலிருந்து குளிப்பதற்கும் காலிலிருந்து குளிப்பதற்கும் கடையெழு வள்ளல்களில் அதிகம் பேசப்படாத காரி தலையில் உள்ள கிரீடம் தலையை வாங்க வரவில்லை. 3 வகையான நிலங்கள், அரண்மனை, தேர், ஆசை அதிகரிக்க அதிகரிக்க கட்டி காக்க வேண்டியது அறிவை விட அவன் தலையை காக்க வேண்டும். அதுதான் மனது. தலையை கொடுத்தேனோம் தலைநகரை காப்போம். மாப்பூசி செம்மை உருவதற்கு செய்யும் முதல் வேலை தலை. தவளை தன் வாயால் கெடும். ஸோ நல்ல வார்த்தைகள், காரணம் அது முகத்தில் இருக்கிறது வாய். தலையை கொடுத்து ஸோ தலைமுடிவு பல்லாங்குடி ஆட்டத்தில் வருவது போல சிவனின் தலையில் உள்ள நீர், கங்கை தன் தலையில். ஸோ எதையெல்லாம் அடக்கி காக்க வேண்டுமோ அதை அடக்கினால் தலை தப்பிக்கும். ராமன், ராவணன், 10 தலை, கிரேட் லெஜண்ட்ஸ், திருப்பூர் குமரன். தாய் மண்ணுக்காக யாரை கொண்டாடுவோம்? ஆளுமைகளை கொண்டாடுவோம். அலெக்சாண்டர் தன்னுடைய சிறைக்குள் இருக்கும்போது அந்த சதுரங்க அட்டையை பிரித்து பார்க்காமல் மனிதர்கள் நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம், யோசனை, மரப்பெட்டிக்குள் மாட்டிக்கொண்ட ஒரு எலி, சூழ்நிலை, இந்த தலையானது 5 லேயர்களை கொண்டு எவ்வாறு ஒரு பெட்டகமாக இருக்கிறது உடலில், இப்படி பல தகவல்களை மிக அருமையாக எடுத்துரைத்த இந்த தலைப்பிற்கு இணங்க நன்றி பாராட்டி இப்போது நாம் பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். பின்னோட்டம் தரவர்கள் ஹேண்ட் பண்ணுங்க. முதலாவதாக முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தொடங்கலாம். தேங்க்யூ சார். மேம் தேங்க்யூ மேம். எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். காலையில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக உங்களுடைய தலையை காமிச்சு எங்கள் எல்லாருக்கும் தலை பற்றி அத்தனை இதையும் சொன்னீங்க. மெயினாக இது சிலப்பதிகாரத்துல ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் தலையின் சிறப்பு உங்க கண்களால நீங்க பார்த்ததை எங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிவிச்சிருக்கீங்க. லாஸ்ட் அந்த ஒரு ஃபேமிலி பத்தி சொன்னீங்க. நம்ம ஃபேமிலியில 10 தலைமுறைகளோட நம்ம சேர்ந்து வாழும்போது அதனால கிடைக்கிற பயன்கள் என்ன, அவங்க மூலமா நம்ம எப்படி கத்துக்கிறோம், நமக்கு அப்புறம் வர தலைமுறைக்கும் அது எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா. அந்த ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து அவங்க சப்போர்ட் மூலமா நம்ம வரும்போது நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் நம்ம இண்டிவிஜுவலுடைய டேலண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஃபேமிலி பேக்கப், அந்த சப்போர்ட், அந்த மாரல் சப்போர்ட் ஒரு கூட்டு குடும்பத்துல அனைவரோடு சேர்ந்து வாழும்போது கிடைக்கிற அந்த இதை நமக்கு வேற எங்க காசு கொடுத்தா கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினர் வேணுமாங்க. அது உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இவ்வளோ என்ன சொன்னீங்க, 8 சித்தப்பா சித்தி நிறைய பேரோட வாழ்ந்திருக்கீங்க. அந்த அனுபவங்கள் தான் இன்னைக்கு உங்களை தூக்கி விட்டுச்சு. இன்னைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களை தூக்கி விட்டுருக்காங்க. நீங்க பல குழந்தைகளை தூக்கி விட்டுறீங்க, உங்க குழந்தைகளையும் தூக்கி விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர்த்தி இன்னைக்கு பிறந்த நாள் சம்ருத்தி. உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டுகிறேன் அன்போடு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய பேத்தி அம்ருத்திக்கு. சம்ருத்தி 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 சம்ருத்திக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி 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 சாரி.
இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வீரசேகரன் ஐயாவுடைய பேத்தி சம்ருத்திக்கு. ஸோ முத்துலட்சுமி மேடம் ஃபீட்பேக் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சாதாரண இடத்துல இருந்து சுதாரித்து கொண்டு அந்த தலைமை பண்பை கற்றுக்கொண்டு நாமளும் வந்து சிறப்பு விருந்தினர் போல அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கூட்டு குடும்பம் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்தது. அடுத்ததாக சரவணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் வீரசேகரன் ஐயாவோட பேத்தி சம்ருத்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேடம் ரொம்ப அருமையாக இருந்தது மேடம் செக்ஷன். நிறைய தகவல் சொன்னீங்க. அந்த காடி, அந்த இது ராமாயண இது கோவலன் கதைகள் ரொம்ப அருமையாக இருந்தது மேடம். அப்புறம் கூட்டு குடும்பத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் அந்த வாய்ப்பே இல்லை மேடம். இருந்தாலும் நம்ம அனுபவிச்சது தான் மேடம். இதுக்கப்புறம் அதை நினச்சி பார்க்கவே முடியாது. சரி மேடம், ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். சார் வாய்ப்பு நன்றி சார். நன்றி சரவணன் சார். சம்ருதி சொல்லிட்டீங்க, ரைட்டு. ஸோ அவங்க அதுதான் சொன்னாங்க, இந்த 8 குழந்தைகளை வந்து வளர்த்த தாத்தா நான் இன்னைக்கு 2 குழந்தைகளை வளர்க்கறதுக்கே சிரமப்படுறேன் அப்படின்ற அனுபவத்தையும் சொல்லியிருக்காங்க. சிறப்பான பின்னோட்டம் சரவணன் சார். அடுத்ததாக ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை பெறலாம். நன்றி அருணகிரி சார். ஸ்ரீவித்யா மேடம் செலவான எப்பவுமே ஷீல்ராக்கு. அந்த வகையில தலை அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு பெரிய எத்தனை உதாரணங்கள் உண்டோ அத்தனையுமே எல்லா இடத்துல இருந்தும், புராணத்திலிருந்து, கம்பராமாயணத்திலிருந்து, காரியில இருந்து, நம்ம குடும்பம் யதார்த்தமான ஒரு குடும்ப தலைவன் தலைவி அப்படிங்கிற வரைக்கும் மிக அருமையான தகவல்கள். எந்த அளவுக்கு தலைங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு மிக சிறந்த செஷன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எப்பவும் போல சிறந்த செஷனா இருந்தது மேடம். நம்ம வீரசேகரன் சாருடைய பேத்திக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பரான செஷன். இன்னைக்கு நம்ம கேட்டு நிறைய தகவல்கள் கேட்டோம். ஸ்ரீவித்யா மேடம் நன்றி. நன்றி ரமேஷ் சார். ஸோ நம்ம வந்து தலைவரை ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோவராக தான் இருப்போம். தலைவர் மாதிரி தான் வர முடியும், தலைவராக வர முடியாது அப்படின்ற அந்த அழுத்தத்தையும் கொடுத்து சொன்னாங்க. ஸோ தலைவராக வரணும்னா தலைமை பண்புகளை வளர்த்துக்கணும். நன்றி சார். அடுத்ததாக வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்குலரி அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் நம்முடைய வீரசேகரன் சாரோட பேத்தி சம்ருத்தி அப்படின்ற பேரை கேட்டாலே அதிர்ஷ்டம், வளர்ச்சி, வெற்றி, அப்புறம் வந்து எப்பவுமே ஆளுமை, இந்த மாதிரி பல குணங்களை சொல்லலாம். அந்த குணங்களோட இருக்கிற அவங்க பெயரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தலைப்போட பார்த்தோம்னா பெயரை கொண்டவர் தான் பெயர்த்தி. தன்னுடைய அதாவது அம்மாவின் பெயரையோ இல்ல பாட்டியோட பெயரையோ இதுல வைக்கிறார் நமக்கு. இதுல இருக்கும்போது இந்த 3வது தலைமுறைக்கு வரும்போது பெயரத்தின்னு சொல்லுவாங்க. பெயரை கொண்டவர் பெயரத்தி, பெயரை கொண்டவன் பெயர்ன்னு. இப்ப அந்த தலைமை பண்பு அப்படியே அந்த தலையோட அப்படியே வந்து குடும்பம் தலைச்சு நிற்கும்ன்றத இதோட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு சின்ன இதுதான் சொல்ல முடியும். எப்பவுமே எப்படி ஒரு தென்னை மரம் தான் உண்ட நீரை தலையால் கொடுக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அந்த இளநீ குடிச்சா எவ்வளவு சந்தோஷமும் எவ்வளவு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அதுல என்ன இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு இடி பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது மேடம். ஆனா சொல்ல வந்த விஷயத்த தலையால சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் கூட எப்படி வந்து மடை திறந்த வெள்ளம் போல, வெள்ளம் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம மடையன் அப்படின்னு அவங்க அந்த இதுக்கு அர்த்தம் நம்ம எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம் தலையில. இப்ப நமக்கு இதுல பார்க்கும்போது ஒரு படத்தை பார்த்த ஞாபகம் இருக்கு, பாகுபலி அப்படின்றது. அதுல இந்த தலைப்போடு ஒட்டி இருக்கிறது தலைவனை பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்வாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய ராஜாக்களும் இருந்திருக்காங்க. எந்த சமயத்தை அந்த ராஜா பின்பற்றாரோ அந்த மக்களும் அதை சார்ந்து வந்துருவாங்க அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி போராட்டங்களும் நடந்திருக்கு. அப்ப தலைமை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்ன்றது இன்னைக்கு அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனா இன்னைக்கும் வளர்ச்சியில இதுல இருக்கிறது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, HUF அப்படின்றத நம்ம இன்னும் வந்து டாக்ஸ் சிஸ்டத்திலேயே வச்சிருக்கோம். அப்ப ஒரு தலைவர் சொல்லியாச்சுன்னா அந்த குடும்பமே கேக்குது. அப்ப தலைவர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், அதுக்கான காரணம் என்ன, எப்படி ஒரு தலைவர் உருவாக்கப்படுறாரு, உருவாகிறான்றத ரொம்ப அழுத்த நிறுத்தமா நீங்க சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். இன்னைக்கும் இது போல எல்லா தலைமுறையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன் மேடம். தேங்க்யூ. நன்றி வெங்கட்ராமன் சார்.
தலைவர்கள் உருவாக்குகிறார்கள் சூழலை பொறுத்து. சிறப்பான பின்னூட்டம். வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. வீர சார், உங்களை லாஸ்டா கூப்பிடுறேன், நீங்க அப்படியே நன்றி உரை சொல்லிக்கலாம். நன்றி 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 சிவகணி மேடம். Morning, sir. மார்னிங் Happy morning to all. Sir, happy birthday, Samruti. சாருடைய பேத்தின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார். மேடத்தோட செஷன் இன்னைக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்தது. ஆஃப் அன் ஹவர் கூட அப்படியே ரிஜிடாக சூப்பராக எல்லாத்தையும் மேடம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்ரீவித்யா மேடம், வெரி கிரேட் யூ. நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. நிறைய சார் சொன்ன மாதிரி புராண கதையிலேருந்து ஃபேமிலியிலேருந்து சார் உங்களை வந்து கைட் பண்ணுறாரு இல்லையா, உங்கள் சாரு. அவரை நீங்கள் தலைன்னு சொன்னதுனால அந்த தலை உங்களுக்கு பெஸ்ட்டாக கைட் பண்ணுறதுனால தான் உங்களால் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்க முடியுது, இன்னைக்கு ஸ்டேபிளாக இருக்க முடியுது, இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியுதுன்றதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு பின்புலம் இருக்கிறதுனால தான் அது வந்து இதெல்லாம் நடக்குது. இல்லைன்னா இப்படிலாம் நம்ம வந்து ஒரு தைரியமா பண்ண முடியுமா? ஸோ அதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா சார சொன்னது, அண்ட் யுவர் ஆர்த்தோடெக்ஸ் ஃபேமிலி எப்படி வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருந்தீங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு மேம். அருமையா இருந்தது. குட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ மஞ்சுளா மேம், சிறந்த பின்னூட்டம். வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சுந்தா மேம். இந்த மாதத்துக்கான பயிற்சி எடுக்க விரும்புகிறவங்க உங்களுடைய பெயரை வந்து பதிவிடலாம். நம்ம குரூப்லேயும் அதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் கேலண்டர்ஸு. புதுசாக யாராவது வந்திருந்தாலும் நம்பரை பதிவு பண்ணுங்க, குரூப்பில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்கால் மெசேஜ் போகிறோம். டி சிவகுமாரன் சார் வந்து தலை சிறந்த பேச்சு வாழ்த்துக்கள் மேடம், சம்ருதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து லட்சுமி நாராயணன் கே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், சம்ருதிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இன்றைய காலை செஷன் மிகவும் அருமை, நிறைய தகவல்கள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு சாரு. அடுத்து வேற யாரும் இல்லைன்னா கடைசியாக நம்ம வீரசேகரன் சார். சார் உங்களுடைய பின்னாடி நன்றி உரை சொல்லலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய தினம் எனது பெயர்த்தி, நான் பெயர்த்தின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. உண்மை, பெயர்த்தியை தன்னுடைய பெயர்த்தியாக குடும்ப குழந்தையாக ஏற்றுக்கொண்ட எல்லோரும் வாழ்த்து சொல்றதுங்கிறது வாய்ப்பு கருதி சொல்றது, ஆனால் இதயத்தால் எல்லாரும் சொல்லியிருப்பீங்க நிச்சயம். அதுதான் நம்மளுடைய இணையத்தினுடைய சிறப்பு. நம்மெல்லாம் ஒரே குடும்பம். உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆசிக்காக நான் நன்றியை கூறுகிறேன். அடுத்தது அம்மா அவர்கள் சித்தியிடம் சிக்கிய நம் சிங்கம் அம்மா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சித்திகளிடம் அடி கூட வாங்கியிருப்பார் அதை சொல்ல. அதனால அவரை வந்து சித்திகளிடம் சிக்கிய சிங்கம் ஸ்ரீவித்யா அம்மா அவர்கள் சிறப்பான இதை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த எல்லா செய்தியும் நான் ஒரு நினைவில் கொண்டு விட்டுடுச்சு. அரியலூரில் ஒற்றுமை திடலில் காமராஜர் ஐயா அவருடைய இது நடந்தது. இப்போ அந்த நேரம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக. அதனால நான் திருப்பூர் யார் அவர் குமரன், திருப்பூர் குமரன் வந்து குடிகாத்த குமரன் சொல்லுவோம். அவர் சிப்பாய்கள் அடிக்கிறப்ப கொடியை கீழே விட முடியாமல் அடி வாங்கினாருன்னு. அந்த திருப்பூர் குமரனுக்கெல்லாம் நான் அடி வாங்கினேன் எங்கள் சித்தப்பாட்ட. அது இப்பொழுது நினைத்தால் சிரிப்பாக இருக்கிறது. ஏன்னா அவர் வேறொரு கட்சியை சார்ந்தவர். நான் வந்து அந்த திருப்பூர் குமரன் வேஷம் போட்டு
அடி வாங்குற மாதிரி கொடியை பிடிச்சிக்கிட்டு போனதுனால நீ எப்படி எங்களையெல்லாம் கேட்காம போன அப்படின்னு அவர் வந்து அந்த நேரத்தில் அடித்தாங்க. அதெல்லாம் நினைவலைகளை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டாங்க அம்மா அவர்கள். வாலிய நீடு இவங்களோட பிள்ளையும் இப்போ வந்து நேற்று கூட ரெட் ஃபோர்ட்டியில் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எல்லாத்துலேயும் கலந்துக்கிற குழந்தையும் இருக்காங்க. இவங்க தலைவியாக இருந்தால் தலைவன் தலைவின்னாங்க இல்லையா, அது மாதிரி உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி அவர்கள் வாலிய நீடு என்று எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி சற்று நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார், சிறப்பான பின்னோட்டம். அடுத்ததாக யாரும் பின்னோட்டம் தரலன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடுறோம். வேற யாராவது பின்னோட்டம் தரணுமா? அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். ஓகே மேடம், உங்களுடைய ஏற்புரையை தரலாம் மேடம். ஸ்ரீவித்யா மேடம். அனைவருக்கும் வணக்கம். வீரசேகரன் ஐயாவோட பெயர்த்திக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயா சொன்னாரு சித்திக்கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு. அடி மட்டும் இல்ல, அப்பப்ப சூடு வெக்கமானம் எல்லாமே காத்துல கப்பல் ஏறி போயிருக்கு. அதெல்லாம் வெளியில சொன்னா கொஞ்சம் அப்புறம் என்னுடைய தலைமை பண்பு டேமேஜ் ஆயிருங்க ஐயா. அதெல்லாம் அப்பப்ப உண்டு. கொஞ்சம் அதெல்லாம் அங்க வாங்கினதுனால தான் இங்க கொஞ்சம் அப்படியே அதை வச்சு என்ன பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி 2 பக்கமும் அதுல செமையா வாங்குவேன். செவரேறி குதிக்க கூடாதுமாங்க, குதிப்பாங்க. உடனே முள்ளு குச்சி எடுத்து இந்த பக்கம் சித்தப்பா அடிப்பாரு, இந்த பக்கம் சித்திங்கெல்லாம் சும்மா போட்டி போட்டு அடி. அதனால ஒருவேளை அடி வாங்கினதுனால என்னையோ ஒரு அந்த இடத்துல இருந்து நம்ம தன்னுடைய வளர்ச்சியை உண்டானால இந்த அடியானது ஒவ்வொரு அடியும் வந்து என்னை வளர்த்துருக்கு, செதுக்கிருக்கு அப்படிம்பேன் நான். ஒருவேளை அதனாலதான் உடம்பு கூட அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கோ என்னமோ தெரியல. ஆக மொத்தம் இன்று அழகாக என்னுடைய செயல்களுக்கு அழகாக தன்னுடைய வார்த்தைகளால் வர்ணங்கள் பூசிய அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக சொல்ல போனோம்னால் இந்த நற்புலரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களை அழகாக தன்னுடைய திரைகளில் அறிமுகப்படுத்தி உரக்க சொல்வோம் உங்களது குரலை, ஏற்றுக்கொள்வோம் எங்களது கருத்துக்களை என்ற அழகாக வார்த்தைகளுக்கு வர்ணஜாலம் இடும் நற்புலரிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா. நன்றி நன்றி மேடம். முத்துலட்சுமி மேடம் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்க மாதிரி